ஓகே, இன்னைக்கு நான் வந்து என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னா JavaScript வேரியபிள்ஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க JavaScript வேரியபிள்ஸ். ஓகே, சோ வாட் இஸ் JavaScript வேரியபிள்ஸ் இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் டீச் பண்ண போற டாபிக் JavaScript வேரியபிள்ஸ். Okay guys, so variables are containers for storing data values. Variables are containers for storing data values. Okay, note பண்ணிட்டீங்களா guys? Okay guys, so guys இங்க பாருங்களேன், என்னோட ஸ்கிரீன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்ப நான் வந்து என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ்ஆர் நோ கைஸ், தெரியுதுல என்னோட ஸ்கிரீன்? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல கைஸ்? ஓகே, குட். சோ வேரியபிள்ஸ்ங்கிறது வந்து ஒரு சும்மா சின்ன ஒரு டாபிக் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இது தெரிஞ்சாலே உங்களுக்கு நம்ம JavaScript வந்து எதுக்கு யூஸ் பண்றோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், இப்படி h1 போட்டு அதுக்குள்ள ஐடி வந்து நான் டெமோன்னு போட்டுக்கிறேன். நான் என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நேத்து நம்ம பண்ண மாட்டோமே தான். ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே, கிளிக் டு வியூ ஆன்சர். ஓகே, சோ இப்போ வந்து பட்டன் டைப் வந்து பட்டன் வச்சுக்கணும். ஆன் கிளிக் வந்து ஃபங்க்ஷன் மெத்தட்ல தான் நீங்க எழுதணும். ஓகே, உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது நேத்து. சும்மா நான் அடிஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, நான் இங்க வந்து அடிஷன் வச்சுக்கிறேன். கைஸ் நல்லா கவனிங்க, அடிஷன்னா கூட்டல். ஓகே, பிளஸ் பண்றது. அதாவது கைஸ் ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இப்ப இந்த அடிஷன்ங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு இப்படி வேர்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்ப லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிறது நான் 10ன்னு கொடுக்குறேன், செமிகோலன் போடணும். 10ங்கிறது இன்டீஜர் டைப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ என்ன இன்டீஜர் டைப் வேல்யூனா நம்பர்ஸ். நோட் பண்ணுங்க, அதாவது இப்படி 10 1 2 3 நம்பர்ஸ்னா இன்டீஜர் டைப் வேல்யூ அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க கைஸ். அதே மாட்டம் வேரியபிள் வந்து நான் ஒய் கொடுக்குறேன், ஒய் வந்து 20ன்னு கொடுக்குறேன், செமிகோலன் கம்பல்சரியா போடணும். அப்ப ஒய்ங்கிறது இன்டீஜர் டைப் வேல்யூ. ஓகே, எப்படி சொல்றீங்க? ஏன்னா அது நம்பரு. ஓகே, நோட் பண்ணுங்க. அப்ப நான் நம்பரை போட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்டீஜர் டைப் வேல்யூ. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி கைஸ், நல்லா கவனிங்க. இப்ப நான் நம்பரை போட்டேன்னா அது வந்து இன்டீஜர் டைப் வேல்யூ. அது வந்து உங்க அந்த எக்ஸ்ங்கிற அந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். 20 வந்து இன்டீஜர் டைப் வேல்யூ, அது அந்த ஒய்ங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அதே மாட்டம் வேரியபிள் நேம்னு போட்டு நான் குமார்னு கொடுக்கறது டபுள் குவாட்ஸ்குள்ள தான் நீங்க கொடுக்கணும். இந்த மாட்டம் வேர்டிங்ஸ் நீங்க கொடுக்கணும்னா, இப்ப நான் குமார்னு கொடுத்தேன்னா இதுக்கு பேரு ஸ்ட்ரிங் டைப் வேல்யூ. நோட் பண்ணுங்க, ஸ்ட்ரிங் டைப் வேல்யூ. அதாவது ஏதாவது இப்படி கேரக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க நம்பரை கொடுத்தா இன்டீஜர் டைப் வேல்யூ. இது மட்டும் ஒரு கேரக்டர்ஸ் கொடுக்குறீங்க, அது டபுள் குவாட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். டபுள் குவாட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் குவாட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங், STRING, ஸ்ட்ரிங் டைப் வேல்யூ. ஓகே, நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. எஸ் ப்ரோ, நோட் பண்ணியாச்சு ப்ரோ. எஸ் சாந்தினி ஸ்ரீதர், நோட் பண்ணிட்டீங்களா? சாந்தினி ஸ்ரீதர். ஓகே, ஓகே. சோ அடுத்து இப்ப நான் வேரியபிள் வந்து ஹைட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ங்கிறத நம்ம எப்படி கொடுப்போம்? இந்த பாயிண்ட் டெசிமல் யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். அப்படிலாம் நீங்க 3.7 இல்ல என்னோட ஹைட் வந்து 5.6 6.5 இந்த மட்டும் பாயிண்ட் யூஸ் பண்ணி கொடுக்கறது இதுக்கு பேர் தான் float டைப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க, float type value or decimal type value ரெண்டும் ஒண்ணுதான், பட் floatனே போட்டுக்கோங்க, அதான் ப்ரொஃபஷனல். float, FLOAT, float. அப்ப என்னென்ன டைப்ஸ் வேல்யூ இருக்கு பாருங்களேன். நம்பரை கொடுத்தா இன்டிஜர் டைப்,
ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்தீங்க, அது டபுள் குவாட்ஸுக்குள்ளேயோ இல்ல சிங்கிள் குவாட்ஸுக்குள்ளேயோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங் டைப். அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சு புள்ளி வச்சு போடுறது, அதாவது டெசிமல் தான் புள்ளின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனலா வந்து டெசிமல் தான் சொல்லணும். புள்ளி வச்சு போடு அப்படிலாம் சொல்லக்கூடாது, பாயிண்ட் எல்லாம் சொல்லக்கூடாது. டெசிமல் வேல்யூ 5.6 அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டெசிமல் வேல்யூ வந்து 5.6 அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, இது வந்து டெசிமல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃப்ளோட் டைப்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி பாயிண்ட் வச்சு வரனாலே ஃப்ளோட் டைப். ஓகே, சோ அப்ப what is variables guys? Variables are containers for storing data values. டேட்டா வேல்யூஸ் இதுதான் டேட்டா. அந்த 10, 20, குமார் 5.6ங்கிறது தான் டேட்டா. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூ, அது எல்லாமே அந்தந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, சோ இதுதான் வேரியபிள்ஸ். ஓகே, சோ இதை நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? இதை நோட் பண்ணிட்டீங்களா? Tell me guys. ஓகே கைஸ், சூப்பர். சரி சார், இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்னும் பண்ண போறது கிடையாது. எதுக்கு இதை போட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். நேத்து நான் சொல்லி கொடுத்தேன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் JavaScriptல. இப்ப நான் வந்து இன்டர்னல் JavaScript யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சோ ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டுக்கோங்க, அடிஷன். ஓகே, கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த யூசர் வந்து அந்த அடிஷன்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்றப்ப இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, சோ இதுக்குள்ள போயிட்டு நான் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் x = 10 போட்டுக்கிறேன். ஓகே, செமிகோலன் கம்பல்சரி கைஸ். y வந்து 20 போட்டுக்கிறேன். ஓகே, இப்ப நான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடில எந்த இடத்துல உங்க அவுட்புட் வரணும், இந்த டெமோங்கிற இடத்துல வந்து உங்க அவுட்புட் வரணும் அப்படின்னா, அதாவது இதை நான் ரெண்டையும் பிளஸ் பண்ணேன்னா, அதாவது 10 + 20 நான் பிளஸ் பண்ணேன்னா எனக்கு 30ங்கிற ஆன்சர் எங்க வரணும்? ஓகே, டாட் இன்னர் HTML. ஓகே, சோ நல்லா கேட்டுக்கோங்க. இன்னர் HTML நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, யுவர் அவுட்புட் இஸ், யுவர் ஆன்சர் இஸ். ஓகே, இந்த மாட்ட நான் போட்டுக்கிட்டு இப்படி பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகே, பிளஸ் போட்டு ஓகே, இல்லைன்னா எப்படி போடலாம்னா, ஆக்சுவலா இதை நீங்க இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். இப்படி வேரியபிள்ல z = x + y அப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த x + yல என்ன ஆன்சர் வரும்? xங்கிறது 10, yங்கிறது 20. 10 + 20 30. அந்த 30 வந்து zல ஸ்டோர் ஆயிரும். அப்ப யுவர் ஆன்சர் இஸ் இப்படி பிளஸ் போட்டு zன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த வேரியபிளை கால் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல இப்ப பாருங்களேன், உங்க அவுட்புட் பாருங்களேன். ஓகே, சோ இது ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஓகே, பாக்குறதா ஒரு மாட்ட டிஃபிகல்ட்டா இருக்கும், மண்ட குழப்பற மாட்டா இருக்கும், பட் ஈஸி, இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, இப்போ நான் அந்த அடிஷன் நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட யுவர் ஆன்சர் இஸ் 13, அது பிளஸ் ஆகி வந்துருச்சா? ஓகே, அப்ப இந்த இடத்துல நான் 100ன்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன, இந்த இடத்துல நான் மைனஸ்ன்னு போடுறேன். அப்ப இந்த இடத்துல என்ன வந்துரும்? எனக்கு அதுக்கேற்ற அப்படியே அந்த ஆக்ஷன் நடக்கும். ஓகே, இந்த ஆக்ஷன் வந்து நடந்து இங்க வந்து ஸ்டோர் ஆயிரும். அதாவது இப்ப x வந்து 100 மைனஸ் y வந்து 20, 100ல 20 போச்சுன்னா 80. அந்த 80 வந்து zல ஸ்டோர் ஆயிரும். ஓகே, அப்ப அந்த z மட்டும் தான் நீங்க கால் பண்ணணும். அப்ப யுவர் ஆன்சர் இஸ் அப்படின்னு வந்துட்டு அந்த zல என்ன இருக்கு? உங்களோட ஆன்சர் 80ன்னு இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த அடிஷனை கிளிக் பண்றப்ப எனக்கு யுவர் ஆன்சர் இஸ் 80ன்னு வருது. புரியுதா கைஸ்? இந்த லாஜிக் புரியுதா? Tell me guys. Yes sir.